ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியோட வீடியோ தான் கைஸ். வேளாங்கண்ணி வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ எங்கெங்கேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் மைசூர்லேருந்துலாம் நிறையா வந்துட்டு இருக்கீங்க. வீக்கெண்டில் போகலாமா இல்லை வீக் டேஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலிங்காக பார்ப்போம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி. அதுக்கு வந்து ட்ரெயினில் வந்தால் ஈஸியாக இல்லை பஸ்ஸு அதுக்குன்னு தனித்தனியாக வரணுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மைசூர்லேருந்து இருந்தீங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை ட்ரெயினில் தான் வருவீங்க. டேரெக்டாக தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு 1 ஹவர் ட்ரெயின் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து 6:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அது வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வேளாங்கண்ணியே போயிடும். அப்படி இல்லைனா அடுத்த ட்ரெயினில் வந்து நீங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் மகேந்திரா டூரிஸ்ட் வேன்லேயோ இல்லை ஆட்டோலேயோ எதில் வேணா போகலாம் கைஸ். அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேளாங்கண்ணி. அதனால நீங்கள்லாம் வந்து அதில் போயிடலாம் ஈஸியாக. அது மாதிரி நீங்கள் வந்து வீக் எண்டில் வராமல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உண்மையாகவே ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபோட்டோஸ் எடுக்கவும் உண்மையாக வேறு லெவலில் க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நிம்மதியாக போய் பார்த்துட்டு வரலாம். அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக் டேஸில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். வீக்கெண்டில் போனீங்கன்னா வந்து செம்ம கூட்டமாக தான் இருக்கும். அது மாதிரி பீச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் நார்மலாக தான் கைஸ் இருக்கும். அது மாதிரி ப்ரைஸ் வைஸ் ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வீக் டேஸில் வந்து ரேட் கம்மியாகவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் கேரளாலேருந்துலாம் வரீங்க, அதெல்லாம் வந்து நம்ம எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்லேயே வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வேளாங்கண்ணியே போயிடலாம். டேரெக்டாக நாகப்பட்டினம் இறங்கிட்டு அங்கேருந்து அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கு நீங்கள் அப்படியும் போயிடலாம். அது மாதிரி நீங்கள் ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி வரதுனாலும் ஈவினிங் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் வந்து வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக தெரியும் என்னென்ன ட்ரெயின் இருக்குது எந்த டைமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலைச்சலே இல்லாமல் ஈஸியாக போயிடலாம் கைஸ். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு எங்கே பக்கத்துலேயே டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் பீச் தான் இருக்குது. அங்கேயும் பீச் வந்து உண்மையாக வேளாங்கண்ணி பீச்சோட நாகப்பட்டினம் பீச் போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டீங்கன்னா நம்ம திருவாரூரில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நியூவாக திறந்த தாஜ்மஹால் இருக்குது. அதுவுமே நம்ம வந்து நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். உண்மையாக வந்து அந்த தாஜ்மஹாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரிய கோயில், அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கலைஞர் மியூசியம்னு சொல்லிட்டு திருவாரூரில் இருக்குது. அதை விட்டீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் போனீங்கன்னா பெரிய கோயில், அரண்மனை, நிறைய பிளேஸ் தஞ்சாவூர்லலாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து கடைசியாக பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போய் ட்ரெயின் ஏறினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த தாஜ்மஹால் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோட வீடியோ வந்து நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அந்த தாஜ்மஹால் வீடியோவை பாருங்கள், உண்மையாக செமையாக இருக்கும். இதில் வந்து வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் பண்ணுறதுக்காகலாம் நடந்து வராங்களே அந்த பிளேஸ் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் சர்ச்சாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 years கழிச்சு இந்த இடத்துக்கு போயிருக்கேன். உண்மையாகவே செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வழி. இப்போ நம்ம வந்து வந்த வழியெலாம் வந்து அந்த ஸ்டாச்சு அதுக்காக வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக வந்து ஸ்டாச்சு கிட்டலாம் ஃபோட்டோ எடுத்தால் பயங்கரமாகவே இருக்கும். அதெல்லாம் கேமராவில் எடுத்தால் செம்ம அட்டகாசமாகவே இருக்கும்னே சொல்லலாம். அப்படியே நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த மெயின் சர்ச்சுக்கு போய் பார்ப்போம். அங்கே போயிட்டு உள்ள வீடியோ எடுக்க உள்ள, அதனால நம்ம சும்மா அப்படியே வெளிலேருந்து வீடியோ எடுத்தாச்சு. அது பாருங்க, உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டம் இல்லை. கரெக்டான இதில் கரெக்டான டயத்துக்கு தான் போனோம். நம்ம வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் போனோம். அதனால் நமக்கு வந்து கூட்டமே கிடையாது. அதில் வந்து நிறையா வந்து ஸ்டாச்சு அங்கங்கே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல கூட நம்ம வந்து குப்பையாகவே பார்க்க முடியல. எல்லா இடத்துலையுமே க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே சைட்லலாம் கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அது மாதிரி கேண்டில் ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக ப்ளேஸ். அந்த கேண்டில் ஏற்றுறதுக்குலாம் அங்கே ஒரு தெரியுதா, அங்கே தான் வந்து கேண்டில்லேருந்து எல்லாமே ஏற்றிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் என்னடா அப்படிலாம் இருக்காமல் உண்மையாக வேறு லெவல் நீட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக நாகப்பட்டினம் போங்க. பீச்சில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போங்க. அதே மாதிரி பிளான் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இது 2 பிளான் இல்லாமல் நீங்கள் தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா, ஏன்னா அங்கே தான் வந்து மேக்ஸிமம் எல்லாம் ட்ரெயின் ஏறுவீங்க. தஞ்சாவூர் சைட்லேயே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நம்ம திருவாரூர் எடுத்திங்கன்னா அந்த தாஜ்மஹால்லாம் என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து திருவாரூர்லேருந்து போகணுன்னா நீங்கள் பஸ்ஸில் போகணும். அப்படி இல்லைனா தனியாக கேப் ஏதாச்சும் புக் பண்ணி தான் போகணும். திருவாரூர்லேருந்து ஒரு நியர் ஒரு 8 kilometers 6 kilometers அந்த சம்திங் தான் இருக்கும்.
அதனால நீங்க வந்துட்டு கூகுள் மேப் இது வந்து நீங்க தாஜ்மஹாலை பத்தி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா கூகுள் மேப்லயும் பாருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோலையும் கீழே போட்டிருக்கோம். அதையும் வந்து மறக்காம செக் பண்ணுங்க. இந்த ஸ்டாச்சுல வந்து நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு போற அந்த பாதையிலேயே நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்படியே மெதுவா போங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீவு நாள்ல வராம வீக் டேஸ்ல வாங்க. கண்டிப்பா ஃப்ரீயா பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள எல்லா டூரிஸ்ட் பிளேஸுக்கும் போங்க. உண்மையாவே செம்மையா இருக்கும். நீங்க வந்து இது ஒண்ணுத்துக்காக வராம நிறைய பிளேஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கும், மணியும் சேவ் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து வேளாங்கண்ணி போனாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.